மனசாட்சிக்கு விரோதம் இல்லை மக்களுடைய தொடர்பில் திரு நரேந்திர மோடி அவர்களின் எதிர்ப்பலையை உடைச்சு உள்ள பூந்து மாறுதலை கொண்டு வரணுங்கிறதுல தீவிரமாக வேலைப்பட்டு இருக்காரு. ஒரு கட்சி ஒரு தலைவரை என்ன எதிர்பார்க்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த கட்சி வளர்ச்சி, அந்த கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த கட்சி மக்களை இப்படி முன்னேற்றம் கொண்டு வருது. உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் திரு அண்ணாமலைக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது பெரிய லெவல். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கிற அறிவு இருக்கிற ஒருத்தர் தலைமை ஏற்கும் போது நிர்வாகம் சீர்கடாமல் கரெக்டான வழியில் அரசு சறுத்து கொண்டு கையாளப்படும். கலெக்டர் அதை இறையாண்மையில் பஞ்சாயத்து ஆக்டில் வர ஒரு பதவி, அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கலெக்டர் மகளிரை ஒரு அமைச்சரானவர் எழுந்து போய் அந்த பக்கம் உட்காரு, முதலமைச்சருடைய பேரன் கிடையாது, பேரனுடைய சகாக்கள் அவங்க உட்காரன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு இது உண்மையான குடியரசா, சுதந்திர நாடா, இல்லை தனிப்பட்ட கொடுங்கோலாட்சியா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தலைவர் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, புதுசாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் இருக்காங்க, முன்னதாக சீமானவர்களாக இருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் சிறந்த தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பேச்சுக்கள் இருக்கு மேம். அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்தந்த துறை சார்ந்த ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் தான் ஒரு அவங்கள ஆளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு படித்த ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதில் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். பின்னணி என்ன மேம், ஏன் அண்ணாமலை சிறந்த தலைவராக தமிழகத்தில் விளங்குறாரு? இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கிறவர் அதை துறந்து மக்கள் பணியில் வரணும்னு நினைச்சு இருக்கிற போது தான் பாஜக அவரை கண்டுபிடிக்குது. தேசிய தலைமை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு படித்த நல்ல யங்ஸ்டரை கொண்டது தமிழகம் ஒரு ஊழலின் மலிவு அரசியல், ஊழலின் சிகரம். அதாவது சயின்டிஃபிக் ஊழலை ஆரம்பிச்சதே திமுகங்கிறது சர்க்காரியா கமிஷன் பேசுது. சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவர் மறந்து பேசுறாங்க. எப்படி ஜெயின் கமிஷன்ல ராஜீவ்காந்தியோட இறப்பை பத்தி திமுகவோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருந்ததுன்னு பேசியிருக்காங்க. அது இன்னைக்கு ஞாபகப்படுத்தலாமா? ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வரைச்சா அது ஞாபகப்படுத்துவாரு. இதெல்லாம் கண்டுதான் அஞ்சு இன்னைக்கு தனி மனித தாக்கப்பட வராங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லை மக்களுடைய தொடர்புல திரு நரேந்திர மோடி அவர்களின் எதிர்ப்பலையை உடைச்சு உள்ள பூந்து மாறுதலை கொண்டு வரணுங்கிறதுல தீவிரமா வேலைப்பட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா துறையோ இல்லை அவங்க குடும்பத்துல முன்பின் பலனோ கிடையாது. அவருடைய படிப்பு பிஇ, எம்பிஏ, ஐபிஎஸ். எம்பிஏங்கிறது நீங்க பின்ன நோட் பண்ணணும். பிஇங்கிறது அவருடைய இன்ஜினியரிங் சம்பந்தமாக. பிறந்தது விவசாய குடும்பம், வளர்ந்தது ஒரு பட்கா கிராமம். அங்க மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது விவசாயம் எப்படி செய்வாங்க, அவங்களோட உணவு அணுகுமுறை எப்படி இருக்கும், அவங்க உடை உடுத்துறது எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எப்படிலாம் மக்கள்கிட்ட அன்பா இருப்பாங்க. இந்த சூழல்ல குழந்தையிலேருந்து வளர்ந்து ஒரு படிப்பு வரும்போது ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு அங்கே டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா இன்ஜினியரிங்லையும் படிச்சு பாஸ் பண்ணி அப்புறம் எம்பிஏயும் படிக்கிறாரு. படிச்சு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தை எப்படி நடத்தணுங்கிறத தன்னை தயார்படுத்திக்கிறாரு. அதை படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஐபிஎஸ்க்கு போறாரு. கடின படிச்சு அங்கேயும் நல்லா அலாட்மெண்ட்ல 200 யார்ட்ல வரேன்னு சொல்லி அந்த ரிபப்ளிக் டிவிலே சொல்றாரு. அங்க போய் அவருக்கு அசைன்மெண்ட் வருது. வரச்ச அவர் பேசுறது அங்க இருக்கிற கர்நாடக மக்கள் என்ன சொல்றாங்க, சிங்கம்னு பேர் வச்சாங்க. ஏன்? டெரர். அதாவது குற்றவாளிகளுக்கு வந்திருக்காருன்னு சொன்னா அந்த அளவுக்கு பயம் உண்டாகும். அதாவது மனிதனை எங்க இருக்கணுமோ அந்த மனிதனை அது சொல்றாரு. ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த அளவுக்கு அவரை ஒரு கான்ஸ்டபிள் ஏதோ பண்றாங்க சொல்லி சொல்றாரு. அந்த கான்ஸ்டபிள் சொன்னாராம், நான் 4 ரூம்குள்ள மட்டும் சொல்றேன் சார், கதவு அடைச்சிடறேன், என் பேர்ல இவ்வளவு குத்தம் சொல்றாங்களே, பண்ணிட்டு எதனால நடந்துங்கிற ஒரு சில விஷயங்கள சொல்லல. அப்படி சொல்றாரு. ஏன்னா வெளியில ஒரு எம்எல்ஏ காத்துட்டு இருக்காரு. அப்போ சொல்றச்ச கூட ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு காவல்துறை ஒரு காவல் நிலையத்தை நடத்துவதற்கு ஒரு மாசத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் சிஸ்டம்ங்கிற இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது குறைந்த அளவில் இருக்கு, 30,000. அப்ப ஒரு கான்ஸ்டபிளானது ஒரு கிரைம் சீனுக்கு போகணும்னாக்கா ஒரு பெட்ரோல் சார்ஜ் இல்லைனாக்கா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ட்ராக்டர் யார்ட்டையும் ஒரு தயவுக்கு போறாரு. அந்த தயவு போகும்போது அதுக்கு பிரதிபலன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் வேற லெவலில் கரப்ட் ஆயிடுது. அதனால காவல்துறை குற்றம் சொல்ல முடியாது, அவங்க நெருக்கடியை சந்திக்கிறார்கள்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி வேலை பண்றது அப்படிங்கிறதெல்லாம் 10 வருஷம் பார்த்துருக்காரு. எப்படி அரசியல் தலையீடுகள் அந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுது அப்படிலாம் பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இன்னைக்கு இங்கே ஒரு தலைமையை ஏற்கும் போது இந்த பார்ட்டி இப்படிதான் சொன்னாங்க மக்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும்
அவரும் சின்ன வயசுலேருந்து இங்கே மலிவு அரசியலும் ஊழல் அரசியலும் எப்படி போயிட்டு இருக்குது பார்த்து வளர்ந்தவர் தான், அவருக்கு தெரியும். அதனால இதை மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுல அந்த இதில் பயணிச்சு கட்சியிலையும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான், மக்களை சந்திக்கணும்னு சொல்லி தான் என் மக்கள் இனி யாத்திரை போனார். போறச்ச திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய திட்டங்களை ஒண்ணுன்னா சொல்லி அதுக்கான பயனாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பாராட்டு கடிதம் கொடுத்து, இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் கீழ் இயங்கும் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள், இது ஸ்டிக்கர் ஓட்டுது அப்படிங்கிற வெட்ட வெளிச்சம் கொண்டு வந்தாரு. இத்தனை நாளா நேற்றுக்கு கூட ஒரு பிரசிடென்ட்ல பிஜேபி ஸ்லோ ஸ்டார்டர் இன் தமிழ்நாடுன்னு இங்கிலீஷ்ல சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாட்கள் நடக்காத காரியங்களை வேற லெவல்ல எடுத்து செய்யும் போது ஒரு கட்சி ஒரு தலைவரை என்ன எதிர்பார்க்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, அந்த கட்சி வளர்ச்சி, அந்த கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த கட்சி மக்களை இப்படி முன்னேற்றம் கொண்டு வருது. அந்த இடத்துல மக்களுடைய படிப்பு, கலாச்சாரம், வீடு வசதி எல்லாத்தையும் அவர்களுக்கு தன்னிறைவை அடைய செய்கிறதா இப்படிங்கிறத பார்க்க செய்யறதுக்கான பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டி, திறமை எல்லாம் அணுகிய ஒரு ஆள் வேணும். அந்த பதம் அந்த கட்சி வளர்ந்து வர கட்சி மேலே எடுக்க முடியும். அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சார். இப்ப பாத்தீங்கன்னா அங்க தலைமை சரியில்லாதனால அந்த கட்சி வீண் ஆகுது, அதாவது தேஞ்சுக்கிட்டே வருதுங்கிற ஒரு கருத்து மக்களிடையே பரவிக்கிட்டு இருக்கு. அது திமுகவில் எப்படின்னாக்க வெளியாட்களை நம்பல, அவங்க குடும்பத்திலேயே கொடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. அதனால நீங்க இப்ப கேட்ட மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், திரு அண்ணாமலைக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது பெரிய லெவல். அது அன்கம்பேரபிள், ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இவருடைய சித்தாந்தம் இப்படி இருக்கு. ஏன்னா இவர் இவர் எடுத்தோடனே எம்ஜிஆர் கூட எடுத்தோடனே சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு சொல்லி நீங்க பேசுறாங்க. காரணம் அவர் சிறுதுலேருந்து மேலே வராரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எடுத்தோன்னா அவருக்கு துணை முதலமைச்சர். அப்படி இருக்கிறவருக்கு மக்களுடைய கஷ்டங்கள், கிராமத்தில் என்ன நடக்குது, அந்த பசுகளுக்காகட்டும் ஆடு மாடுகளுக்கும் வயல்களுக்காகட்டும் உரங்கள் கிடைக்கிறதா, பயிர்கள் நடவடிக்கைக்கான முறைகள் செய்யப்படுகிறதா, அதெல்லாம் கண்கூடா பார்க்கிறவர் திரு அண்ணாமலை அவர்கள். இவர் கண்கூடா பார்த்திருக்காரா? இல்ல. விஜய் அவருடைய தாத்தாவே ஒரு பெரிய பிலிம் ப்ரொடியூசர் டைரக்டரா இருந்திருக்கார் பால்நிலைக்கு. அவர் பணக்கார வர்க்கத்திலேருந்து வராரு. இன்னைக்கு சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டவங்களுக்கு அலுமினியம் பிளேட்லையும் மண் தட்டிலையும் சாப்பிட்றத பத்தி தெரியுமா? அது ஏத்துக்க முடியுமா? அந்த காலப்போக்கில் எலெக்ஷன் போது ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு தலைமை அடையணும்னு நினைக்கிறது இருக்குமா? இன்னைக்கு பரந்தூர்ல போகணுங்கிற போது கூட 1008 புரோட்டோகால்லாம் பார்க்கறதா பேசுறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னாக்க, அதாவது மிக்சிங் வித் மாசஸ், மக்களுடைய உள்ள அலையில உள்ள போறாரு. எந்த புன்முறையும் பேத்து கேட்கிறாரு, பண்றாரு. இதனுடைய பின்புலம் என்ன? அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. போலீஸ்ங்கிறது தான் ஒரு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற ஒரு தொடர்பு. போலீஸ் காவல்துறை தான். ஏன்னா குற்றங்களை கண்டுபிடிக்கிறதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றது, கவர்மெண்டோட ஆணையை நிறைவேற்றுறது காவல்துறை. மக்கள் தொடர்புல இருக்குது, டே டு டேல இருக்கும். அந்த லெவல்ல இருந்து இவர் வர அந்த பின்புலத்துல இருந்து. அதனால தான் மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற இவர். ஒரு இந்த லெவல்ல படிச்சவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு முதலமைச்சர் ஆகும்போது ஒரு புரிதல் கொடுக்குற அதிகாரிகள் கொடுக்குற புரிதல் சரியானதா தவறாக அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எப்படி நோட் போடுறது, எப்படி என்டாஸ்மெண்ட் வாங்குறது, பப்ளிக்ல இருந்து என்ன ஒப்பீனியன் வந்தது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கிற, அறிவு இருக்கிற ஒருத்தர் தலைமை ஏற்கும் போது நிர்வாகம் சீர்கடாமல் கரெக்டான வழியில அரசு சரித்து கொண்டு கையாளப்படும். அதுக்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இன்னைக்கு தமிழகம் எதிர்பார்க்கிறது. 50 வருடமாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்றாரு அவர். இதனுடைய அர்த்தமே தான். அப்ப அத்தனையும் கூட இருக்கிறவர் யாரு? இவர் தான். இப்ப இந்த 3 பேர்ல மறுக்க முடியுமா? அதனால அது கூட அவர் என்ன சொல்றாரு, நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பதவிங்கிறது மக்களோட மக்களா இருக்கணும், மக்கள் தொடர்பு தான் முக்கியம் சொல்றாரு. மக்கள் தொடர்பு இருக்கும்போது தான் ஒரு அரசாங்கமானது மேன்மைப்படும், அந்த மாநிலம் வளரும். அதுதான் உண்மையான சரித்திரம். ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக மீது, மத்திய அரசு மீதே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னே சொல்லலாம் மேம். அதாவது RS கண்ட்ரோல்ல தான் பாத்தீங்கன்னா சிபிஐ எல்லா துறையுமே கையில எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன மேம்? இது நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் அப்படியே மறைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்லி பிளாக் அவுட். ஓகே, இதை பத்தி பேசினது ஆங்கில ஊடகங்கள், வடநாட்டு ஊடகங்கள் தான் பேசினாங்க, ஹிந்தி ஊடகங்கள்லாம். காரணம், எனக்கு ஒரு சமீப காலத்தில் ஒரு வாரத்துக்குள்ள இந்த பொங்கல் சமயத்தில் RSSனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மோகன் பகத் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்துக்கு எதிர்வினையாக்கும் விதமாக ராகுல் காந்தி கையில் ஆஸ்யூஷுவலாக அந்த இறையாண்மை புக்கு உள்ள என்ன இருக்கு தெரியாது, ஒரு புக்கு கவர் கையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, நம்ம இந்திய இப்ப இருக்கிற தருணத்தை பாஜக கட்சி இல்லை,
பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எல்லா அமைப்புகளும் தன்வசப்படுத்தி விட்டது. அதனால நம்ம ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை இறங்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம், அவர் இந்திய பிரஜையா இல்லையா? இந்திய குடியுரிமை இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னாக்கா அவர் ரெட்ட குடியுரிமை இருக்காதுன்னு சொல்லி இப்ப வழக்குகள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்க சமயத்துல உண்மையான இந்த உடம்புல ஓடுற ரத்தம் இந்திய ரத்தமாக தான் அந்த வார்த்தை வந்திருக்காது. யாராவது தன்னுடைய நாட்டிற்கு எதிராக யுத்தத்தை பேசுவாங்களா? இது ஏன் நீங்க சொல்ற மாதிரி அந்த அயல் நாட்டில் இருக்கிற இயக்கங்கள் இவரை வச்சு பேச வைக்கிறது. இப்பதான் அவர் வியட்நாமா இன்னும் 15 நாள் காணா போயிருந்தாரு, வெளிநாடு போயிருந்தாரு. வெளிநாடு போயிட்டு வந்தாலே ஏதாவது இப்படி பேசுறது. இது பேசினதுக்கு காரணம் என்பது இவர் உண்மையாக இறையாண்மைக்கு எதிராக பேசினதுனால அவர் கைது செய்யப்பட வேண்டும். இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க இந்தியாவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு அமைப்பு, பாஜகங்கிறது ஒரு அமைப்பு. பாஜக எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு? காங்கிரஸ் சிபிஐ தவறாக பயன்படுத்தவில்லையா? காங்கிரஸ் சிபிஐ வச்சு பி சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கிறச்ச அறிவாலயத்தின் மாடியில் ரைடு நடத்தினீங்களா இல்லையா? ரைடை நடத்தி மிரட்டி 66 சீட்டு வாங்கினீங்களா இல்லையா? அப்ப யார் கையில் வச்சுட்டு இருந்தாங்க? நீங்க தானே யூபிஐ தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப அதுக்கு நியாயமாகப்பட்டதா? அதுவும் தெரியும். எல்லாத்தோடய உச்சக்கட்டம் எது? எல்லா அமைப்புகளும் முடக்கியது எது? இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி உச்சக்கட்டம். அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சியோ அது எதிர்கட்சிகளோ ஜனதா தளோ அப்ப இருந்த ஜனசங்கமோ இந்தியாவுக்கான எதிராக ஸ்டேட் யூ ஹேவ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் ஸ்டேட், இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் நடத்தணும் என்று சொன்னார்களா? ஏன்னா அவங்க தேசியவாதிகள், இவங்க தேசியத்துக்கு எதிராக செயல்படுறவங்க. எப்பொழுதுமே பார்த்தா சீனாவை ஆதரிக்கிறது, பாகிஸ்தான் ஆதரிக்கிறது, இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்கிறது. இதை பத்தி ஏன் தமிழக ஊடகங்களோ கூட்டணியில் இருக்கிற திமுகவோ ஏன் கண்டிக்கல? ஏன்னா இவங்களுடைய கட்சியை என்னன்னாக்க மாநில உரிமை சொல்லி இந்த தமிழகத்தை இந்தியாவிலிருந்து கட் பண்றது, அந்த இது என்டாஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இப்ப ஸ்டாலின் இதே வேற ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்திருந்தால் கவர்னரை பத்தி போஸ்டர் அடிச்சு விட்டீங்களா இல்லையா? அது எந்த வீட்டுல கவர்னர் ஒரு தனி மனிதரா? அவர் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு நாற்காலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அவர் தனியா சொல்லல, கவர்னர்ங்கிற ஒரு பொசிஷன் தான் சொல்றாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கலெக்டர்ங்கிற ஒரு பொசிஷன், இந்த சேருங்கிறது கலெக்டர், அதாவது இறையாண்மையில் பஞ்சாயத்து ஆக்ட்ல வர ஒரு பதவி. அந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு கலெக்டர் மகளிரை ஒரு அமைச்சரானவர் எழுந்து போய் அந்த பக்கம் உட்காரு, முதலமைச்சருடைய பேரன் கிடையாது, பேரனுடைய சகாக்கள் அவங்க உட்காரன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு இது உண்மையான குடியரசா, சுதந்திர நாடா, இல்ல தனிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியா? கரெக்டா? இங்க அமைச்சர் கலெக்டரா நகர்த்துறாரு. அந்த கலெக்டரும் என்ன பண்ணிருக்கணும், நாங்க கலெக்டராக சேலஞ்ச் பண்ணுவோம், இது என்னுடைய இறையாண்மை பதவி. ஓகே சார், நீங்க என்ன சொல்லாதீங்க, நான் ஆக்சுவலா உங்களுக்கும் உதயநிதி துணை முதலமைச்சர் நடுவில் உட்காரணும், அதை தாண்டி நீங்க என்ன நகரம் சொல்றது உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க 5 வருஷம் இருப்பீங்க, அரசியல போயிடுவீங்க. கலெக்டர்கள் நாங்கள் நிர்வாகிகள், அதெல்லாம் அப்படி சேலஞ்சு பண்ணணும். சேலஞ்சு பண்ணல, ஏன்னா இந்த இது தண்ணி இல்லா காட்டுக்கு போட இந்த பயம் இருந்தா அந்த மாதிரி வரும் சினிமா துறையில இருந்து வர மாதிரி இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள்லாம் நிர்வாகிகளை சாப்பிட்டுடுவாங்க. அதனால்தான் நிர்வாகத்திறன் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்று சொல்கிறார் யாரு? தமிழக பாஜக மாநில தலைவர். அந்தந்த துறை ரீதியா இருக்கிற ஒரு அமைச்சர்கள் வர வேண்டும். இப்ப நீங்க தமிழகத்துல மத்திய அரசுல பாத்தீங்கன்னாக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஃபார்மர் செக்ரட்டரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அதிகாரியா இருந்தவர் இப்ப மினிஸ்டரா இருக்காரு. அதே மாதிரி சௌஹான் அவர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து அதை பத்தி தெரிஞ்சு வந்தவர், அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு கல்வித்துறையில கல்வியாளர், அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு தமிழகத்துல வரணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு தமிழக பாஜக மாநில தலைவர். இல்ல தவறு இருக்கா? ஏன்னா அது எப்ப வருது? இந்த மாதிரி கலெக்டரை சேர்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்க, அந்த கலெக்டரை சேலஞ்ச் பண்ணல, சேலஞ்ச் பண்ணணும் நீங்க. அப்பதான் இந்த மாதிரி திமுக குழுகோல் ஆட்சி செய்யற குடும்ப ஆட்சிக்காரங்களுக்கு பயம் இருக்கும். என்ன செய்வாங்க? உங்களை ஒரு தண்ணியில காட்டுறது, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, சார் ட்ரிபியூனலுக்கு போங்க, தமிழ்நாடு ட்ரிபியூனலுக்கு போங்க, இல்ல ரிட்ட போடுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க, நீதிமன்றம் கேள்வி கேட்கும். இது என்ன அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல உங்க சொந்த குடும்பத்தை நடத்துறீங்களான்னு கேட்கும். அது செஞ்சிருக்கணும், அது செய்யாத தவறு. அதனால ராகுல் காந்தி அவர்கள் மீதும் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தை நம்ம சொன்னோம்னாக்க சுவமோட்டாவாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய ராகுல் காந்தி அரசு செய்வதற்கான முகாந்திரங்கள் நிறையவே இருக்கு. இது தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம பாதுகாப்பது திமுக அரசு. இதுக்கு செல்வ பெருந்தகை இப்ப என்ன சொல்றாரு? விஜய் கூப்பிடுறீங்க, அதுதான் இவர் சொல்றாரு. விஜய் கூப்பிடுறதோட உங்க கொஞ்சம் ராகுல் காந்தியை பாருங்கன்னு. ஏன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணாருங்கிறது அவருக்கு தெரியும்.
இந்த தமிழ் ஊடகம் மத்திய செல்வப்பிரசாத் சொல்லலையே, ஏன் சொல்லலை? இதுக்கு மன்னிப்பு கோரினாரா மக்களிடம்? தவறாதோ ஸ்லிப் ஆஃப் த டேங்க் வாய் தவறி வந்துட்டு சொன்னாரா? இல்லை. இது வேணுமென்று நடத்தப்பட்ட அவர் நடத்தியதுனால அவருடைய துரோசனம் என்னன்னாக்கா அடுத்த நாளே ஹிண்டன்பர்க்குங்கிற கம்பெனியை மூடிட்டாங்க. அந்த ஹிண்டன்பர்க் தான் இவருக்கு இன்புட் கொடுக்குது, தகவலை கொடுத்து இந்த மாதிரி பேசுன்னு சொல்லுது. அவங்க போராத காலம் அங்கே மூடியாச்சு. அதனால அங்கே தர்மம் அங்கே ஜெயிக்குது. அதனால காலந்தொட்டு பார்த்தாலும் ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள், அவங்க சகோதரி என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுடைய போட்டிருக்கிற பேகை போட்டுக்கிட்டு இந்திய இறையாண்மை இருக்கு மக்கள் நீதிமன்றத்துக்குள்ள வராங்க. இவங்களாம் இந்தியர்களா எப்படி இருக்க முடியும்? பதில் சொல்லுமா திமுக? கூட்டணியில் இருக்க உடனே என்ன பண்ணிருக்கணும்? திமுக கூட்டணி விட்டு நான் வெளியில வரேன்னு சொல்லியிருக்கணும். இந்து கூட்டணி வந்தாங்களா? இன்னைக்கு ஃபருக் அப்துல்லா வெளில போயிட்டாரு, சரத்பவார் வெளில போயிட்டாரு, பால் தாக்கரேயோட பசங்களும் வெளில போயிட்டாங்க, உத்தவ் தாக்கரேயும் வெளில போயிட்டாங்க. ஏன் திமுக ஒட்டிட்டு இருக்காங்க? காரணம் என்ன? 2G வழக்குல ஒருக்க மட்டும் இல்லாம கேட்டு பெற்றாங்க, துறைகளை கேட்டு பெற்று பணம் சம்பாதிச்சாங்க. அதனால தான் அதை திருப்பி இவங்க பூமாரங்கமாங்க சுற்றி வருங்கனால வாய மூடிட்டு இருக்காங்க. இது ஏற்றுக்கொள்கிறத இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் மிக மிக தவறான ரூட்ல போறாரு. இது வன்னிக்கத்தை மக்கள்கிட்ட நம்ம தமிழக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். ஊடகங்கள் மறைச்சாலும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய கடமை. அதனால இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, நன்றி மேடம். வணக்கம்.